அண்ணா சொல்லுண்ணே, எந்த ஊர் வியாபாரிண்ணே? கீழமங்கலம் சம்சாரி தான், வியாபாரி கிடையாது. சம்சாரி. அப்போ வளர்ப்புல உள்ள குட்டி? ஆமா, இங்க வாங்கி கொண்டு போய் வளர்த்த குட்டி. இங்கேயே வாங்கி எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க? எங்கெல்லாம் வாங்கிச்சுல ஒரு 4 மாசம் குட்டியா வாங்கினோம். ஓ, 4 மாசம் குட்டி. அப்போ விலை என்னண்ணே? அப்போ விலை ஜோடி 20 ரூபா. ஜோடி 20 ரூபா. ஆமா. 4 மாசம் குட்டியா? 4 மாசம் குட்டி. ஆமா. அதிகமா தெரிஞ்ச மாதிரி இருக்கா? அதிகமான நல்ல குட்டிக்கு கொஞ்சம் ரேட் அதிகமா தானே இருக்கும். நிறைய வியாபாரிகள் உண்மையை சொல்ல மாட்டேங்க. உண்மை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா ஓப்பன்டாக்கா சொல்றோம். இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு இதை வாங்கி வளர்த்து? 7 மாசம் ஆச்சு. 7 மாசம். நீங்க வாங்கிச்சுல 10 ரூபா கணக்கு பண்ணி வாங்கிட்டீங்க? 10 ரூபா கணக்கு பண்ணி வாங்கியிருக்கோம். சரி, இப்போ 7 மாசம். பல்லு 2ஆ 4ஆ? பல்லு போடல. பல்லு போடல. சூப்பர். சரி, இப்போ என்னென்ன சொல்றீங்க? இப்போ ஜோடி 50 ரூபா சொல்றோம். ஜோடி 50 ரூபா. ஆமா. எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரினா 60 ரூபாய்க்கு சாப்பிட்டுருச்சு. அத பாக்கணும்ல. சரி, கேள்வி என்ன கிடக்கு? கேள்வி கேட்டுட்டே இருக்காப்ல, ஃபைனலுக்கு வரல. இல்ல, பக்கத்துல வந்து கேட்டிருக்காங்களா இல்ல ரொம்ப தூரமா வாசல்ல விலைய மட்டும் கேட்டு போயாச்சு. விலைய மட்டும் கேட்டுட்டு போயாச்சு. அதான் கேக்க. ஏணி வச்சு ஏறணுமா, ஒரு படி காலை வச்சு ஏறிடலாமா? அப்படியா? எடை நிக்குமா? எடை எவ்வளவு நிக்கும்? எடை நம்ம தெரியல. அது 20-25 கிலோ நிக்குமான்னு கேக்கேன். எடைய பத்தி நம்மளுக்கு டீடைல் தெரியல. 25. இது பக்ரீத்துக்கு ஆகும். இந்த பக்ரீத் எடைய பத்தி நம்மளுக்கு தெரியல. அத கணக்கு பண்ணி தான் அவரு சொல்றாரு. ரைட். என்ன விலை வந்தா குடுக்குறாப்ல இருக்கு? 50 சொல்றீங்க. 50 ரூபா சொல்றேன்னா ஒரு 500 1000 முன்ன பண்ணனா குடுக்குற மாதிரி. சந்தைக்கு ரெகுலரா 10-50 குட்டி கொண்டு வர்ற வியாபாரி கரெக்டா வாட்டர் டேங்க் பக்கத்துல அண்ணன். அண்ணா சொல்லுங்க, எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம், வியாபாரம்? இன்னைக்கு சுமாரா இருக்கு. எத்தனை மணிக்கு சந்தை தொடங்குதுன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேத்து ஓட்டுக்கு போறதுனால 5 மணிக்கெல்லாம் தொடர்றது. நேத்து சாயங்காலமா? ஆமா. நைட்டே வரல, அப்படியே நிக்கி. நைட்டே ஒரு சிலர் வியாபாரம் முடிஞ்சிட்டு அப்படிங்காங்க. நிக்கி அப்புறம் அப்படியே இருந்தா இருக்காருங்க, அப்படியே கிடக்கு வருங்க. இதெல்லாம் கிடக்குல. நீங்க எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 40 குட்டி கொண்டு வந்தேன். ஓரளவு விற்பனை ஆயிட்டு? ஆமா. இந்த கிடக்குல எவ்வளவு? 2, 4, 6, 7 குட்டி கிடக்கும். 7, 9 குட்டி கிடக்கு. 9 குட்டி கிடக்கு. ஆமா. ரைட். விலை சொல்லுங்கண்ணே. என்ன விலை? ஜோடி 13 ரூபா சொல்லுங்க. ஜோடி 13. ஆமா. 12 ரூபான்னு வந்தா விட்டுற வேண்டியானே. 6 12 ரூபா வந்தா கொடுத்துடலாம். ஆமா. குட்டி 6 ரூபா கணக்கு. ஆமா. சரி, இது என்ன போட்டு, அது என்ன போட்டு? இது வந்து கரைசல் போட்டு. சரி, அது இது கரைசல் போட்டு, இது கரைசல் போட்டு. இது வந்து செம்போட்டு. அது கர்ரா போட்டு. கரா. அது 2 கர்ரா போட்டு. ஆமா. அது 2 என்ன விலை கிடக்கு? அது 2 தான் கர்ரா போட்டு. அதுவும் 12 தானா? ஆமா. அது கொஞ்சம் அணைஞ்சு வந்தா போட்டு விட்டு. சின்ன குட்டியா இருக்கு. ஆமா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திருச்சி மாவட்டம் கல்லணை உத்தரஸ்ரீ கிராமத்துல இருந்து வந்துருக்கோம் சார். திருச்சி மாவட்டத்துல இருந்து? ஆமா. குட்டி வாங்க வந்தீங்களா, விற்க வந்தீங்களா? குட்டி வாங்கணும். வாங்கி ஒரு வருஷம் கை தீவனம் போட்டு வளர்த்து இப்ப விற்க வந்திருக்கோம். இங்க வந்து வாங்கி அங்க போய் வளர்த்து மறுபடியும் ரிட்டர்ன்? ஆமா. இப்ப எவ்வளவு சொல்றீங்க? 2 எத்தனை மாசம் குட்டி? பல்லு எப்படி இருக்கு? பல்லு பர்ற ஸ்டேஜ் சார். சரி. குட்டி வந்து ஒரு ஜோடி 40 ரூபா சொல்லியிருக்கோம். சரி. கேள்வி 35 ரூபாயில கேக்குறாங்க அவங்க. சரி, 35 கேள்வி. விட்டுட்டீங்களா, உடலையா எதிர்பார்க்கீங்களா? எதிர்பார்க்கிறோம். இன்னொரு 1 2 ரூபா கிடைச்சா கொடுத்துருவாங்க. 37 கிடைச்சாதான் விடுவீங்க. இட மதிப்பு நிக்குமா? நிக்கும். நீங்க குட்டி வாங்கிச்சுல என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? குட்டி வாங்கின ரேட் வந்து 10 ரூபா ரேஞ்சில் வாங்கணும். ஒரு குட்டி. ஆமா. இப்போ ஒரு வருஷம் வளர்த்துருக்கீங்க? ஆமா. சரி, எதிர்பார்க்கீங்க. எப்படி எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி விடிய காலத்தால நாங்க நேற்று நைட்டு கிளம்புனது வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கிளம்புனோம். விடிய காலத்தால 4 மணிக்கு தான் வந்தோம். இந்த குட்டிகளுக்கு அங்க மார்க்கெட் இல்லையா? எங்க திருச்சியில மார்க்கெட் இருக்கு. வித்துட்டு இதே மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி 2 குட்டி வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். சரி. ஆட்டா ஃபுல்லா இருக்கனே குட்டி வாங்கி வச்சிருக்கோம். 5 குட்டி பக்கம் எல்லாம் கொடியாட்டு குட்டி வாங்கி இருக்கோம். கொஞ்சம் மாற்றமா குட்டி வாங்காம. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இது வரைக்கும் திருச்சி மாவட்டத்துல இருந்து ஒரு 5 தடவை வந்துருக்காங்க சந்தைக்குனே பார்க்க. இத்தனைக்கு எங்க ஊர்ல சமயபுரத்துல சந்தை இருக்கு திருச்சியிலேயே. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா பார்க்க கொஞ்சம் குட்டிங்க இருக்கு. அப்ப 2 ஜோடி கொண்டு வந்திருக்கீங்கன்னா மொத்தம் 10 ஜோடி கொண்டு 10 ஜோடி கொண்டு வந்தோம். குட்டி கொண்டு வந்தோம். 10 குட்டி 5 ஜோடி. 5 ஜோடியில 5 எல்லாமே திருச்சி. 3 வித்துட்டு இந்த 2 கிடக்கு. 2 ஜோடி கிடக்கு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ரைட். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காரைக்கால்ல இருந்து வரோம். காரைக்கால்ங்கிறது என்ன மாவட்டம் வரும்? காரைக்கால் பாண்டிச்சேரி மாவட்டம். பாண்டிச்சேரி மாவட்டம். பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க? நாகப்பட்டினத்துக்கு அடுத்தது. அங்க இருந்து வரீங்களா? எப்போ வந்தீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்தீங்க? 2 குட்டி வாங்கலாம்னு தான் வந்தேன். ரயில்ல வந்தேன் நைட்டு. மெனக்கிட்டு இதுக்காண்டி வந்து குட்டி வாங்குறதுக்காண்டி.
நம்மள வெள்ளாடு கிடக்கு, சரி. செம்மறியாடு இல்ல. ஆ மயிலமாடிலாம் நம்ம ஊர்ல நிறைய வருது. சரி. அது வேணாம், பொட்டுக்குட்டி வாங்கலான்னு தான் இங்க அப்படியா? ஒரு குட்டி வாங்குறீங்க, ஏன் அப்படி இந்த குட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியம்? ஆசை. வளர்ப்போம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லை. சரி. வீட்டுல கை வளர்ப்புக்கு வளர்க்கலாம். இல்ல நம்ம ஏரியால இந்த ஆடுலாம் கிடையாது. இல்ல லாப கணக்கு பண்ணி வாங்குறீங்களா இல்ல ஒரு ஆசைக்காண்டி இந்த குட்டி வேணும்? ஆசைக்கு வீட்டுல போட்டு வளர்க்கலாம். அப்படியா? அவ்வளவு பிரியம். பக்கத்துல வயல்லாம் கிடக்கு. சரி. அதுமே வளர்ந்துச்சுன்னா விட்டுக்கலாம். சரி சரி. நம்ம பக்கம் வீட்டு பக்கத்துல விவசாயம்லாம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் தூரம், அதனால நம்பி ஆட்டை விடலாம். அதுக்காக சரி கை வளர்ப்புக்கு வளர்ப்போம். ரொம்ப நாள் ஆசை பொட்டுக்குட்டி வளர்க்கணும்னு. சரி. இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிருக்கீங்களா? 23ல வந்தேன், பொங்கல். 23வது வருஷம். 2023 புதியம்புத்தூர்ல வாங்க. புதியம்புத்தூர் வாங்கிருக்கீங்க. அடுத்தது இப்பதான் முதல் தடவை இப்பதான் 8ஆம் முறை வந்திருக்கிறேன். சரிண்ணா. இப்போ நீங்க வாங்கினதை பத்தி சொல்லுங்க. எப்போ வந்தீங்க? காலையில 4:30 மணி இருக்கும். காலைல 4:30 மணிக்கு வந்தேன். எவ்வளவு குட்டிகள் பாத்தீங்க? மாத்ததுல இந்த 2 குட்டி தான் கிடைச்சிச்சு எனக்கு. இந்த அந்த குட்டியோட எடுத்துதான் விலை கூட சொல்றாரு. சரி சரி. அவரு 2000 ரூபாய்க்கு மேல சொல்றாரு. நான் 1.8 வரைக்கும் கேட்டுட்டேன். சரி, கொடுக்கல. போதும், 2 போதும். என் உடம்பு சரியில்லை, நடக்க முடியாது. அப்படியா? ஊருக்கு கிளம்பணும். இதை கொண்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஆசைக்கு விலையும் இல்ல, தூரமும் இல்ல. அதெல்லாம் நான் பாக்கல. ஆசைக்கு வளர்க்கணும். ரைட். என்ன சொன்னாங்க? எப்படி முடிச்சிருக்கீங்க? அது 1 2 சொன்னாங்க. சரி. எல்லாம் 2 சேர்த்து 3 வாங்கி. 2 சேர்த்து 3. நல்ல விலையை குறைச்சிட்டீங்க. நான் வளர்த்த எனக்கு தானே வழி தெரியும். அவருக்கு என்ன? அவரு நான் குடுக்குற மாதிரி அடுத்து விலை வச்சுட்டு போ, விலை வச்சு ஏத்தி விட்டு நான் பைக்கே இருக்க கூடாது. 35 ரூபா 35 ரூபா வேணானே. 37 ரூபாய் இறங்கியே வந்துட்டு எனக்கு. என்ன 38 மேல ஒரு ஆளு சேர்த்துக்கிட்டா நீ வாங்க. பரவாயில்ல. வந்து இந்த செம்மறி ஆடு சந்தை வந்து எப்போ தொடங்குது, எப்போ முடியுது? அதாவது முன்னால 3 மணிக்கு தொடங்கும். ஒரு டைம் இருந்துச்சு முன்னாடி. இப்போ வேலைக்கிழமை சாயங்காலமே வியாபாரம் வைக்கிறதுக்கு ஆரம்பிட்டாங்க. காலையில 7 மணிக்கு வந்தாலே சந்தை ஓரளவு வெறிச்சு போய் கிடக்கு. அதனால ஒழுங்கா சந்தைக்கு வர மாட்டாங்கல்ல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சந்தை ஆயிடுச்சு. காலையில எத்தனை மணிக்கு வந்தா நம்ம ஒரு வளர்ப்பு குட்டிகள் பிடிக்கிறாப்புல இருந்தா? காலையில 6 மணிக்கு வரணும். வியாழக்கிழமை சாயங்காலம் எத்தனை மணிக்கு? வேலைக்கிழமை சாயந்தரம் சாயங்காலம் 5 மணிக்கு. நீ வேலைக்கிழமை வைக்க மாட்டாங்க. வேலைக்கிழமை வைக்க மாட்டாங்க. நீ ஒரேடியா இந்த பழைய ரவுல் தான். வெள்ளிக்கிழமை தான் 3 மணிக்கு. வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 3 மணி வியாபாரம் தொடங்கிருது. ரைட் ரைட். நம்ம கொண்டு வந்த குட்டிகளை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு கொண்டு வந்து? இது மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா? அப்படி என்ன இதுதான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா? இல்ல, இந்த 2 கிடாய் தான். 2 கிடா. இது பல்லு எப்படி? ஆறா? இது பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, இது பல் சுமார். அது சுமார். ரைட். நல்லா இருக்குன்னா இது ஆட்டுக்கு போட்டுக்கலாமா? ஆட்டுக்கு ஆகும். என்ன விலை என்ன கிடக்கு? இது 35 ரூபா சொன்னேன். சொன்னது 35. கேள்வி 23 24 கேட்டு. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. ரைட். அப்ப நெருக்கி வந்தாதான் பார்க்க முடியும். இடம் நிக்குமா? போறோம். சரியான கடை கொடுங்க. சரியான கடையை கொடுங்க. ஆனா எந்த ஊர் வியாபாரி? என்ன கோயில்பட்டினே. கோயில்பட்டி. ஆமா. இன்னைக்கு ஆடுகள் எப்படி விற்பனை? நைட்டு கொஞ்சம் சுருக்கமா தான் வந்தது. சரி. எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் சுருக்கமா தான் வியாபாரம் வந்துச்சு. சரிண்ணே. வியாபாரம் பரவாயில்லாம இப்ப விக்கி. காலையில விக்கி. ஆமா. சந்தை வந்து எப்போ ஆரம்பிக்கணும்? சரியான டைம் தெரியல. வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருந்தேன். 6 மணிக்கா? ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. இப்போ நான் ஒரு 10 குட்டி வளர்ப்புக்கு வாங்கணும், செம்மறி குட்டி. நான் எப்போ வந்தா சரியா இருக்கும்? நீங்க ஒரு 8 8:30 மணிக்கு வந்துடணும். வியாழக்கிழமை நைட்டு 8 8:30 வந்துடணும். ஆமா, வந்துடணும். வந்தா வியாபாரம் வாங்கலாம். சரி. எத்தனை மணி வரைக்கும் நடக்கு? நைட்டு 12 1 மணி வரைக்கும் வியாபாரம். வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 7 8 மணி ஆகுது.
இது வரைக்கும் கம்மியா தான் இருக்கு. நைட்டே முடிஞ்சிருதுண்ணே வியாபாரம். அப்படியா? ஆமா, இங்க வாங்கி திருமங்கலம் கொண்டு வருதாங்க. ஓஹோ, 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் வியாபாரம் இங்க நடக்கு. அதுக்கப்புறம் அந்த வியாபாரத்தை திருமங்கலம் போயிருது. அப்படியா? அந்த சந்தை போயிருது. ரைட் ரைட் ரைட். சரி, இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு 15 குட்டி கொண்டு வந்தோம்னா, இந்த 2 குட்டி தான் மிச்சம் கிடக்குண்ணே. சரி, இது விலை என்ன விலையில கிடக்குண்ணே? 2 10 ரூபா சொல்லுதோம்ண்ணே. சரி, 8 ரூபா கையில கொடுத்துருவோம்ண்ணே. 10 சொல்றீங்க, 8னா கையில கொடுத்துருவோம். ஆமா, சம்சாரி வந்தாங்கன்னா 1000 500 குறைச்சினாலும் கொடுத்துடலாம்ண்ணே. பால் போட வேண்டியது இல்ல. ஆமா, கொலை கடிக்கும்ண்ணே. கொலை கடிக்கும். ரெண்டுமே கடா குட்டி. 500 1000 குறைச்சினாலும் கொடுத்துடலாம். ஆமா. அண்ணா வாங்க, அண்ணா வாங்க. அண்ணா சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? எப்படி இருக்கு? நிலவரம் கொஞ்சம் கிராக்கி. ஆடுகள் வரத்து கம்மி. வரத்து கம்மி, விலை கிராக்கி. இந்த 2 குட்டியை பத்தி சொல்லுங்க. 9 ரூபா சொன்னாங்க கரையா. ரெண்டும் சேர்த்து குட்டி ஒன்று 9 ரூபா சொன்னாங்க. குட்டி ஒன்று 9000. ஆமா. சரி, கேள்வி 2 16 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபா ரேட்டு பாக்கி. 8 ரூபா ரேட்டுக்கு வாங்கியாச்சு. 8 8 16 ரூபா. கரும்பொட்டு ஒரு வெள்ளை பொட்டு நல்லா இருக்கு. ரெண்டுமே கடா குட்டி. ஒரு 4 மாசம் இருக்குமா? அதுக்கு கீழே தான் இருக்கும். 4 மாசம் கம்மியா தான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். பொட்டு குட்டிக்கு விலை கிராக்கி. நீங்க தான் வாங்கி கொடுத்தது. ஆமா. சரி, எந்த ஊருன்னு போகுது? திண்டுக்கல். திண்டுக்கல் போகுது. இவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்கண்ணா. திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்து குட்டி வாங்க வேண்டிய காரணம் என்ன? இது ஆடு விலை அங்கெல்லாம் அதிகமா இருக்கு, அதனால இங்க இல்ல, இந்த குட்டியை அங்க இருந்து இங்க வந்து வாங்கிருக்கீங்களா? என்ன காரணம்? சண்டைக்காண்டி இங்க வந்திருக்கு. முட்டுக்காக வளர்க்க போறீங்க என்ன? சரி சரி. அப்போ முட்டுக்காக வளர்க்குறதுன்னா அதை வேற ஒண்ணும் பாக்குறது இல்ல. அழகு, தோரணை இதுதான் பாப்பீங்க. ஆமா ஆமா. விலையை பத்தி பாக்குறது இல்ல. நல்லா இருந்தா கூட 10 500 கொடுத்து வாங்கிட வேண்டியதான். குட்டி என்ன விலையில இருக்கு? 2 4 5 கிடக்க. 5ம் சேர்த்து 20000. கொலை கடிக்குமா? அப்படி கொலை கடிக்கும். ஆமா, நல்ல ஒரிஜினல் பிரீடுனா. கொடியாடுண்ணே. இதுல எத்தனை பொட்டை கிடக்கு, எத்தனை கடா கிடக்கு? எல்லாமே பொட்டை தானே. எல்லாமே ஆமாண்ணே, பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. ஆமாண்ணே, எல்லாமே பொட்டை குட்டி. 5 குட்டியும் சேர்த்து 20000 ரூபா சொல்றாங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. எவ்வளவு குட்டி கொண்டு வந்தீங்க அப்போ? 8 கொண்டு 3 ஊத்தாச்சு. சரி. இதுல என்னென்ன குட்டிகள் கிடக்கு? எத்தனை மாசம் குட்டி கிடக்கு? இது எல்லாமே 4 மாசம் குட்டிண்ணே. 4 மாசம். சரி. இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல் 8000 போட்டு குட்டி தான் கிடக்குறேன். அதுல அடிகருப்பு மயிலம்பாடி கிடந்த மாதிரி இருக்காது ரெண்டும்? இது ஒரு 2 குட்டி தான் கிடக்கும். மயிலம்பாடி குட்டி இருக்கு. இது ஃபுல்லாமே 8000 போட்டு குட்டி தான். 8000 போட்டுல செவலை போட்டு கிடக்கு, வெள்ளை போட்டு கிடக்கு. ஆமாண்ணே, எல்லா போட்டு கலர் குட்டியா கிடக்கு பாருங்க. வெள்ளை போட்டு, செவலை போட்டு. இதுல எத்தனை மாசம் குட்டிகள்? இதெல்லாம் ஒரு 4 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. பால் போட வேண்டிய தேவையில்லை. பால் போட இறவட்டா போதும். அது வாட்டு தின்னுட்டு இருக்கும். சரி சரி. இதெல்லாம் ஜோடி வாங்கிருக்கீங்களா? இப்படி விற்கிறதுக்கு தாம்ண்ணே. விற்கிறதுக்கு. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? அனுசரிச்சு விலை சொல்லுங்க. என்ன ஜோடி 11 ரூபா சொல்லுதோம்ண்ணே. 5500 ரூபா சொல்ற விலை தான். ஆமா, சொல்ற விலை தான். வந்தா அனுசரிச்சுக்கலாம். அனுசரிச்சுக்கலாம். சரி, வார வாரம் வந்துருவீங்க சார்? வார வாரம் வருவோம்ண்ணே. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? நீ கொஞ்சம் தேர்தல்னால கொஞ்சம் மக்கள் வரது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சந்தை கொஞ்சம் சம்பளம் இருக்கு. இந்த செம்மறி ஆடுகள் சந்தையை ஆரம்பிக்கிற டயத்தை சொல்லுங்க. கரெக்டா குட்டி வாங்கணும்னா நான் எத்தனை மணிக்கு வரணும்? வேலைக்கிழமை 5 மணில இருந்து வருவாங்க. குட்டி இறங்கும். 5 மணினா சாயங்காலம் 5 மணில இருந்து, வேலைக்கிழமை 5 மணில இருந்து ஒரு குட்டி வந்துகிட்டே இருக்கும். வாங்கலாம் வாங்கலாம். நம்ம சேனல் நம்ம அண்ணா ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 12000 ரூபாய். எல்லாமே கடா குட்டி, 4 மாச குட்டி.
எட்டயபுரம் பொட்டுக்குட்டி